ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சாலட் ரெசிபி. இது என்ன சாலட் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து சிக்கன் சாலட். வெஜிடபிள் சாலட் நிறைய சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் சிக்கன் சாலட் சாப்பிட்ருக்கீங்களா? சரி வாங்க, இன்றைக்கி செய்யலாம் இந்த சூப்பரான சிக்கன் சாலட். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். சூப்பரான இந்த சிக்கன் சாலட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டை இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டான பீசஸை நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம உப்பு பெப்பர் மட்டும் போட்டுக்க போகிறோம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா எல்லா பக்கமும் பெசரி விட்டுருங்க, சிக்கன் எல்லா பக்கமும் போடுற மாதிரி. இது கூடவே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுனாலும் சேர்த்திக்கலாம், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா. நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் செய்கிறேன், வெறும் உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி பெசரி வச்சுருங்க. பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா பட்டர் இல்லை கீ ஏதாவது போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இந்த எண்ணெயை லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு மிளகுத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கோம்ல, இந்த பெஸ்ட் பீசஸை அதை வந்துட்டு இங்கே வச்சிடலாம். இதை வந்துட்டு நம்ம க்ரில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்துட்டு க்ரில் ஆகிடும். ஒரு சைடு க்ரில் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணி போடலாம். இப்போ அடுத்த சைடு டர்ன் பண்ணி போடலாம். நல்லா இந்த பிங்கிஷ் ஷேடு போய் நல்லா வந்துட்டு உள்ள வரைக்கும் நல்லா வேகணும் ஒயிட்டா. அது வரைக்கும் நம்ம வந்துட்டு கிரில் பண்ணி போறோம். சீக்கிரமே கிரில் ஆயிடும், ஜஸ்ட் 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி நல்லா கிரில் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சானு. ஒன்று வந்து கட் பண்ணி பாருங்க, ஃபுல்லா ஒயிட்டா இருக்கணும் உள்ள வரைக்கும். ரொம்ப பெரிய பீஸா போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா ஃபிளாட் பீஸஸா போட்டிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. ஒரு பீஸை கட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், உள்ள வரைக்குமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்கணும் உள்ள கட் பண்ணி பார்த்தீங்கனாலும். பாருங்கள், நல்ல கிரில் மார்க் வந்துருச்சு. நம்மளோட சிக்கன் வந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த சிக்கன் எடுத்துடலாம். நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் கிரில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பீசஸை பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீள நீளமாக ஷ்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. சூப்பராக இருக்கும். இது இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம வந்துட்டு பிச்சு போட்டு வச்சிடலாம். இது மாதிரி எல்லா சிக்கனையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு மிக்ஸ் பண்ணுற மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து போகிறோம். என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் வெங்காயத்தை கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தக்காளி, உள்ளே இருக்கிற விதப்பகுதி நீக்கிட்டு வெறும் இந்த சதப்பகுதியை மட்டும் வெட்டி வச்சுருக்கிறேன் நீலவாட்டில். அதே மாதிரி குக்கும்பர், வெள்ளரிக்காயும் அதே மாதிரி நீலவாட்டில் வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கேரட், அதையும் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன ஸ்லைசஸாக வெட்டி வச்சுக்கலாம். பீட்ரூட், அதுவும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறையா கொத்தமல்லி தலை, ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த பவுலில் சேர்த்திடலாம். கூடவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸும் சேர்த்திடலாம். இப்போ இது இருக்கட்டும், நம்ம இதுக்கான ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். புளிப்பில்லாத தயிரை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஹனி சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல். ஹனி உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டோம். இப்போ இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம், ஒரு கலருக்காக. கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் இருந்தால் சேர்த்திக்கோங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு விட்டுறலாம். இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இதையும் கலந்து விட்டுறலாம் தயிரோடு சேர்த்து. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல இந்த வெஜிடபிள்ஸ், சிக்கன் மேலே இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான ஒரு சாலடு, ரொம்பவே ஹெல்தியான ஒரு சாலட். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு தயிர் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தி இது மாதிரி நல்லா கலந்து விட்டு உடனே சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். இது வந்து இப்படியே ஒரு மீலாக நீங்கள் வந்துட்டு சாப்பிடலாம். ஒரு டின்னருக்கு இது சாப்பிட்டிங்கனாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு கார்போஹைட்ரேட் வேணும்னா இது கூட ஒரு சப்பாத்தியோ 2 சப்பாத்தியோ வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு டின்னருக்கு சூப்பரான ஒரு ஃபுட்டாக இருக்கும். இது நம்மளோட சிக்கன் சாலட், க்ரீமி சிக்கன் சாலட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.